Hi friends, good morning, welcome. So that நமக்கு வந்து இப்போ தன்னம்பிக்கை பேட்ச்ல டே 2 இன்னைக்கு வந்து லிவிங் வேர்ல்டோட பார்ட் 2 பார்க்க போறோம். கண்டிப்பா நம்மளோட தன்னம்பிக்கை பேட்ச் வந்து ரொம்ப 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 உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா 2022 2023 இந்த 2 வருஷத்துலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 360க்கு 300 பிளஸ் எடுத்திருக்காங்க. 340 360 360 355 அதிகபட்சம் எடுத்திருக்காங்க. ஆனா 360 எடுத்திருக்காங்க. பட் ஆனா அவங்க ஆப்ல தன்னம்பிக்கை பேட்ச்ல இல்ல. பட் இருந்தாலும் அவங்க வந்து யூடியூப்ல பார்த்து அவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணி 360 out of 360 எடுத்தவங்க இருக்காங்க. ஸோ தட் உங்களாலையும் முடியும். கான்ஃபிடென்ஸோட இருக்கணும். எப்பவுமே பொறுமையா இருக்கணும். நீங்க வந்து படிக்கிற இடத்துல நீங்க ஏதாவது கோச்சிங் சென்டர்ல படிக்கிறீங்க அப்படின்னா அவங்க வைக்கிற டெஸ்ட்ல ஒரு தடவை 2 தடவை மார்க் குறையுது அப்படின்னா மனசு விட்டுறக்கூடாது. ஏன் மார்க் குறைஞ்சது அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் டெஸ்ட்ல மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கணும். கண்டிப்பா இன்னைக்கு வந்து மெரிட்ல மார்க் வாங்கி எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ண போற அத்தனை குழந்தைங்களும் உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஒரே ஒரு டிஃப்ரெண்ட், அவங்களுக்கு பொறுமையும் விடாமுயற்சியும் இருந்துச்சு. அது இல்லாதவங்களுக்கு மார்க் குறைஞ்சிருக்கு, அவ்வளவுதான். ஸோ பொறுமையா இருக்கணும், விடாமுயற்சி தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தா 100% நீங்க நீட் 2024ல உங்களுக்கு தேவையான அளவுக்கு மார்க் வாங்கி எம்பிபிஎஸ் சேருவீங்க. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இன்னைக்கு நம்ம ஒரு முழு பாசிட்டிவ் திங்கிங்கோட செகண்ட் கிளாஸ் ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அனதர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லைஃப் இஸ் மெட்டபாலிசம். ஏன்னா நேற்று நம்ம வந்து growth அண்ட் ரீப்ரொடக்ஷன் பார்த்துருந்தோம். growth இஸ் நாட் எ டிஃபைனிங் கேரக்டர். ஏன்னா நான் லிவிங் திங்ஸும் வளருது. ரீப்ரொடக்ஷன் இஸ் நாட் எ லிவிங் கேரக்டர். ஏன் மியூல் ஸ்டிரைல் ஹியூமன் பீயிங், அதாவது இன்ஃபர்டைல் ஹியூமன் பீயிங், ஸ்டிரைல் ஹனி பீ இவங்கெல்லாம் ரீப்ரொடியூஸ் பண்றது இல்லை. டிஃபைனிங் கேரக்டர்னா எல்லா லிவிங் ஆர்கானிசத்துக்கும் அந்த கேரக்டர் இருக்கணும். சம் லிவிங் ஆர்கானிசத்துக்கு இருக்கு, சம் லிவிங் ஆர்கானிசத்துக்கு இல்ல அப்படின்னா அது டிஃபைனிங் கேரக்டர் கிடையாது. லிவிங் ஆர்கானிசத்துக்கும் இருக்கு, நான் லிவிங் திங்ஸ்க்கும் இருக்கு கேரக்டர், அதாவது டிஃபைனிங் கேரக்டர் கிடையாது. ஓகே, இப்ப அனதர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லைஃப் இஸ் மெட்டபாலிசம். மெட்டபாலிசம்னா என்ன? அனபாலிசம் பிளஸ் கெட்டபாலிசம். அனபாலிசம் அப்படிங்கறத என்ன சொல்றோம்? அனபாலிசம் அப்படிங்கிறது பில்டிங் அப் ப்ராசஸ். சிம்பிள் சப்ஸ்டன்ஸ்லாம் சேர்ந்து காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸை உருவாக்குனுச்சுன்னா அது அனபாலிசம். காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ் பிரேக் டவுன் ஆகி சிம்பிள் சப்ஸ்டன்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு பேரு கெட்டபாலிசம். போத் அனபாலிசம் அண்ட் கெட்டபாலிசம் டுகெதர் நம்ம மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் கெமிக்கல்ஸ். நம்ம உடம்புல கெமிக்கல்ஸ் இருக்கு. குளுக்கோஸ் இஸ் ஏ கெமிக்கல். பிளட்ல ஹீம் இருக்கு, ஹீமோகுளோபின் கெமிக்கல். ஸோ வாட் எவர் present in our body எல்லாம் கெமிக்கல்ஸ் தான். கெமிக்கல்ஸ்னா கம்பெனில தயாரிக்கிறதுன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. எல்லாமே கெமிக்கல்ஸ் தான். அது கெமிஸ்ட்ரிக்காரங்க தைரியமா சொல்லிக்கலாம். The entire world is made up of chemicals. Without chemicals nothing can happen அப்படின்னு சொல்லலாம். Okay, so that another characteristics of living life is metabolism. All living organisms are made up of chemicals. These chemicals ஸ்மாலா இருக்கலாம், பிக்கா இருக்கலாம். ஸ்மால்னா என்ன அர்த்தம்? மைக்ரோபயோ மாலிக்யூல்ஸ், அந்த மாலிக்யூல் குட்டி மாலிக்யூலா இருக்கலாம். பிக் மாலிக்யூல்ஸா இருக்கலாம். பிலாங்கிங் டு வேரியஸ் கிளாஸஸ், சைசஸ், ஃபங்க்ஷன்ஸ் எட்ஸெட்ரா. ஸோ அது என்ன சார் வேரியஸ் கிளாஸஸ், சைசஸ், ஃபங்க்ஷன்ஸ் எட்ஸெட்ரா? கிளாஸஸ்னா அந்த கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன்ஸ், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், இதுதான் கிளாஸஸ்ன்னு சொல்றாங்க. வேற வேற விதமா நம்ம கெமிக்கல்ஸை பிரிக்கிறோம் இல்லையா? கெமிக்கல்ஸை நம்ம எப்படி டிவைட் பண்ணி படிக்கிறோம், அதுதான் கிளாஸஸ். சைசஸ், மைக்ரோ பயோமாலிகூல்ஸ் குட்டியா இருக்கும், மேக்ரோ மாலிகூல்ஸ் பெருசா இருக்கும், அதுதான் சைசஸ். ஃபங்க்ஷன்ஸ், ஒவ்வொரு மாலிகூலும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் பண்ணும்பா. புரோட்டீன் வந்து growthக்கு ஹெல்ப் பண்ணுது, குளுக்கோஸ் கார்போஹைட்ரேட் எனர்ஜியை ப்ரொவைட் பண்ணுது, அந்த மாதிரி. They are constantly being made and changed into some other biomolecules. So ஒரு மாலிகூல் அப்படியே இருக்காது. இப்போ குளுக்கோஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது லீஃப்ல அப்படின்னா அது சுக்ரோஸா கன்வெர்ட் ஆகி டிரான்ஸ்போர்ட் ஆகும். அது போய் ஸ்டோர் ஆகிற இடத்துல ஸ்டார்ச்சா ஸ்டோர் ஆகும். குளுக்கோஸாவே தயாரிச்சு டிரான்ஸ்போர்ட் ஆகி ஸ்டோர் ஆகிறது இல்லை. குளுக்கோஸா தயாரிக்கப்படுது, ஃப்ளோயத்துல சுக்ரோஸா டிரான்ஸ்போர்ட் ஆகுது, அது போய் ஸ்டோர் ஆகிற இடத்துல ஸ்டார்ச்சா ஸ்டோர் ஆகுது. ஸோ தயாரிக்கும் போது ஒண்ணு, டிரான்ஸ்போர்ட் ஆகும் போது ஒண்ணு, ஸ்டோர் ஆகும் போது ஒண்ணு. அந்த மாதிரி அந்த பயோமாலிகூல்ஸ் வந்து என்ன ஆகுங்க, அது சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். கான்ஸ்டன்டா ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. These conversions are chemical reactions or metabolic reactions. இந்த மாதிரி கன்வர்ஷன் நடக்குது இல்லையா,
குளுக்கோஸ்ல இருந்து சுக்ரோஸ், சுக்ரோஸ்ல இருந்து ஸ்டார்ச். இத கெமிக்கல் கன்வர்ஷன் அப்படி சொல்றோம். கெமிக்கல் ரியாக்ஷன் ஆர் மெட்டபாலிக் ரியாக்ஷன் சொல்றோம். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அதான் நீங்க கெமிஸ்ட்ரியில படிப்பீங்க, ரியாக்ஷன்ஸ்லாம் படிப்பீங்க. There are thousands of metabolic reactions occurring simultaneously inside all living organisms. So நம்ம உடம்புல ஆயிரக்கணக்கான மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் ஒரே சமயத்துல நடந்துகிட்டே இருக்கு. ஒரு ரியாக்ஷனா ஒன் பை ஒன்னா கியூல நின்று நடக்கல, எல்லாம் அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. குளுக்கோஸ் சுக்ரோஸா மாறிக்கிட்டு இருக்கு, ரெஸ்பிரேஷன் நடந்துகிட்டு இருக்குது, டைஜஷன் நடந்துகிட்டு இருக்கு, growth நடந்துகிட்டு இருக்கு. எல்லா மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸும் சைமல்டேனியஸா நடந்துகிட்டு இருக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி. ஓகே, பி they unicellular or multicellular. அவங்க யூனிசெல்லுலார் ஆர்கானிசமா இருந்தாலும் சரி, மல்டிசெல்லுலார் ஆர்கானிசமா இருந்தாலும் சரி, all plants, animals, fungi and microbes exhibit metabolism. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லிவிங் ஆர்கானிசம் எல்லாத்தையும் சொல்றாங்க. லிவிங் ஆர்கானிசம் வந்து பிளான்ட்ஸா இருந்தாலும் சரி, பிளான்ட்ஸ்னா அந்த போட்டோசிந்தசிஸ் பண்ணக்கூடிய தாவரங்கள், பிளான்ட்ஸா இருந்தாலும் சரி, அனிமல்ஸா இருந்தாலும் சரி, ஃபங்கையா இருந்தாலும் சரி, மைக்ரோ ஆர்கானிசமா இருந்தாலும் சரி, எல்லாருமே மெட்டபாலிசம் அப்படிங்கிற ஒண்ணு கொண்டிருக்கிறார்கள். அவங்க நடந்துகிட்டு இருக்கு, மெட்டபாலிசம் அவங்க பாடியில நடந்துகிட்டு இருக்கு. The sum total of all chemical reactions occurring in our body is metabolism. So நம்ம உடம்புல நடக்கிற எல்லா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸையும் டோட்டலா இன்க்ளூட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து சொன்னா அனபாலிசம், கெட்டபாலிசம், பிரேக்கிங் டவுன், மேக்கிங் அப் எல்லாத்தையும் சேர்த்து சொன்னா அதுக்கு பேர் தான் மெட்டபாலிசம். நோ நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மெட்டபாலிசத்தை எக்ஸிபிட் பண்ணல. எந்த நான் லிவிங் திங்ஸ்லயும், எந்த நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ்லயும் மெட்டபாலிசம் கிடையாது, மெட்டபாலிசம் இல்ல. Metabolic reactions can be demonstrated outside the body in cell-free system. Cell-free systemனா என்ன? Cell-free systemங்கிறது in vitro அப்படின்னு சொல்லுவாங்க. In vitro அப்படின்னா லேப்ல, லெபார்டரியில உங்களால செல்லுக்கு வெளியில, செல்லுக்குள்ள நடக்கிற ரியாக்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணி காட்ட முடியும். An isolated metabolic reaction outside the body of an organism performed in a test tube is neither living nor non-living. லிவிங்கும் கிடையாது, நான் லிவிங்கும் கிடையாது. இப்ப என்ன சொல்றாங்க சார், நான் செல்லுக்குள்ள நடக்கிற புரோட்டீன் சிந்தசிஸ செல்லுக்கு வெளியில என்னால டெஸ்ட் டியூப்ல லெபார்டரியில பண்ணி காட்ட முடியும். அது லிவிங்கா நான் லிவிங் ரியாக்ஷனா? ஏன்னா நான் வந்து செல்லை விட்டு வெளியில ஒரு ரியாக்ஷனை பண்ணி காமிக்கிறேன் டெஸ்ட் டியூப்ல. அது லிவிங்கா நான் லிவிங்கா? லிவிங்கும் கிடையாது, நான் லிவிங்கும் கிடையாது. நீங்க எதுலையுமே சேர்க்க முடியாது. நீட் கொஸ்டின், நீட் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. அசஸ் அண்ட் ரீசன்ல கேட்பான். செல்லுக்கு வெளியில ஒரு மெட்டபாலிக் ரியாக்ஷனை என்னால பெர்ஃபார்ம் பண்ணி காட்ட முடியுதுன்னா அது லிவிங்கா நான் லிவிங்கா? ரெண்டுமே கிடையாது, ரெண்டுமே கிடையாது. Hence, while metabolism is a defining feature of all living organisms without exception, ஒரு எக்ஸெப்ஷன் கூட கிடையாது, ஒரு எக்ஸெப்ஷன் கூட கிடையாது. எப்பா 99.9% லிவிங் ஆர்கானிசத்துல மெட்டபாலிசம் நடக்குதுப்பா, ஒரே ஒரு நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ல மெட்டபாலிசம் நடக்குதுப்பான்னா சொல்ல முடியாது. 100% மெட்டபாலிசம் லிவிங் ஆர்கானிசத்துல மட்டும்தான் நடக்கும், எக்ஸெப்ஷனே கிடையாது. So that it is a defining property or defining character. Metabolism is the defining characteristics of living organisms. ரொம்ப important. Hence, while metabolism is defining feature of all living organisms without exception, isolated metabolic reactions in vitro னு எங்க வந்தாலும் லேப்ல பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம், are not living things but surely living reaction. Even outside நீங்க வந்து ஒரு மெட்டபாலிக் ரியாக்ஷனை லெபார்டரியில பண்ணி காமிச்சா கூட, செல்லுக்கு வெளியில பண்ணி காமிச்சா கூட அதுவும் லிவிங் ரியாக்ஷன் தான், அது லிவிங் திங்கா இல்லாட்டி கூட. Hence, cellular organization of the body is defining feature of life forms. இந்த இடத்துல மெட்டபாலிசத்துல ஆரம்பிச்சு செல்லுலார் ஆர்கனைசேஷன்ல வந்து முடிச்சிருக்காங்களே ஏன் கேள்வி கேட்பீங்கல்ல. ஆரம்பிச்சது மெட்டபாலிசம். Metabolism is a defining property or defining characteristic or defining feature. Okay. Metabolism னு முடிக்காம cellular organizationல வந்து முடிச்சிருக்காங்க. All metabolism occurs inside the cell. செல்லுக்குள்ள தான் மெட்டபாலிக் ரியாக்ஷன் நடக்கும். செல்லுக்கு வெளியில நீங்க கஷ்டப்பட்டு புடிச்சு ஒரு ரியாக்ஷனை பண்ணீங்கன்னா அது லிவிங் ரியாக்ஷன், அவ்வளவுதான். அது லிவிங் ரியாக்ஷன், அவ்வளவுதான். பட் வித்தவுட் செல்லுலார் ஆர்கனைசேஷன் நீங்க உங்களோட தனிப்பட்ட முயற்சி இல்லாம மெட்டபாலிசம் நடக்காது.
so that cellular organization இருக்கிறதுனால தான் மெட்டபாலிசமே நடக்குது. so metabolism and cellular organization ரெண்டுமே இங்க வந்துருது are defining property or defining characteristics of living organisms. defining feature of featureனாலும் characteristicsனாலும் ஒண்ணுதான் of living organisms மறந்துடாதீங்க. okay, life forms. Perhaps the most obvious and technically complicated feature of all living organisms is the ability to sense their surrounding or environment. அடுத்த living feature or defining feature அப்படின்னு பார்க்கும்போது, defining character அப்படின்னு பார்க்கும்போது, ability to sense their surrounding or environment and respond to these environmental stimuli which could be physical, chemical or biological. இந்த இடத்துல stimuli அப்படிங்கிறது stimulus ஓட plural. stimulus னா என்ன? நான் இப்ப பாடம் நடத்துறது stimulus, அதை நீங்க கவனிக்கிறது ரெஸ்பான்ஸ். சரி, நான் பாடம் நடத்தும் போது உங்களுக்கு ஒரு டவுட் வருது, அந்த டவுட்டை என்கிட்ட கேக்குறீங்க, அது ஸ்டிமுலஸ். அந்த டவுட்டுக்கு நான் ஆன்சர் பண்றேன், ரெஸ்பான்ஸ். சூடா ஒரு பாத்திரத்துக்கு கை வைக்கிறோம், ஸ்டிமுலஸ். ஐயோ சுடுதுன்னு கையை எடுத்துக்கிறோம், ரெஸ்பான்ஸ். சோ தட் ஸ்டிமுலஸ் அப்படிங்கிறது தூண்டி விடுறது, ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது அதுக்கு நம்ம என்ன ரியாக்ஷன் பண்றோம் அதுதான். சோ இந்த ஸ்டிமுலஸ்க்கு தகுந்த மாதிரி ரியாக்ஷன் பண்றோம்ல, இது லிவிங் ஆர்கானிசத்துல மட்டும்தான் இருக்கும். நான் இப்ப பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன், உங்ககிட்ட ஒரு புக்கு கிக்கெல்லாம் இருக்கு, அதெல்லாம் ரியாக்ட் பண்ணுமா? எனக்கு பண்ணாது. சோ தட் ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ். சோ இல்லைன்னா ஸ்டிமுலஸ்க்கு தகுந்த ரியாக்ஷன் வந்து யார்கிட்ட இருக்கும்? லிவிங் ஆர்கானிசத்துல தான் இருக்கும். சோ ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை அக்கார்டிங் டு த என்விரான்மெண்ட், அதுதான் நம்ம வந்து டிஃபைனிங் கேரக்டர் அப்படிங்கிறோம், அடுத்த டிஃபைனிங் கேரக்டர். சோ தட் இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம சரௌண்டிங்ல வந்து வேர்க்க ஆரம்பிச்சிச்சுன்னா ஃபேனை போடுங்கிறோம், கரண்ட் போயிடுச்சுன்னா விசிறிக்கிறோம், தொடச்சிக்கிறோம் வேர்த்தா. இத ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை, ஸ்டிமுலஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்றோம். ஸ்டிமுலைங்கிறது இங்க டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகிறது, வேர்க்கிறது, ஃபேன் போடுறது ரெஸ்பான்ஸ், இல்லைன்னா தொடச்சிக்கிறது ரெஸ்பான்ஸ். குளிருது, போர்வையை எடுத்து போத்திக்கிறோம், குளிர்றது ஸ்டிமுலஸ், போத்திக்கிறது அதுக்கான ரெஸ்பான்ஸ். சோ தட் குளிராம இருக்கும். இது வந்து லிவிங் ஆர்கானிசம்க்கு மட்டும்தான் இருக்கு. அது பிசிக்கலா இருக்கலாம், டெம்பரேச்சர் இந்த மாதிரி, கெமிக்கலா இருக்கலாம், ஆர் பயாலஜிக்கலா இருக்கலாம். கெமிக்கல்ங்கிறது நம்ம சாப்பிடுறோம், சாப்பிட்டா உள்ள போய் அதுக்கு ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணும்? டைஜஷன் பண்ணும். அண்ட் பயாலஜிக்கல் அது எப்படி வேணா இருக்கலாம். ஓகே, பயாலஜிக்கல்னா நமக்கு வேர்க்குது அதெல்லாம் சொல்றோம்ல, அதான். we sense our environment through our sense organs. மூக்கு, நாக்கு, தோல், சென்ஸ் ஆர்கன்ஸ். ஓகே, காது, கண்ணு. ஓகே, பிளான்ஸ் ரெஸ்பாண்ட் டு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் லைக், இப்போ அனிமல்ஸுக்கு சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கு, பிளான்ட்ஸுக்கு நமக்கு வந்து லைட், வாட்டர், டெம்பரேச்சர், சாரி அதர் ஆர்கானிசம்ஸ், பொல்யூட்டன்ஸ் எட்ஸெட்ரா, இது எல்லாத்துக்குமே பிளான்ட்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். எப்படி? லைட் இருந்தா தானே போட்டோசிந்தசிஸ் பண்ணும், தண்ணி இருந்தா தானே அதை அப்சார்ப் பண்ணும், டெம்பரேச்சர் இருக்கணும் தேவையான அளவுக்கு. அதே போல அதர் ஆர்கானிசம்ஸ்க்கு அது ரெஸ்பாண்ட் பண்ணும். சில பிளான்ட்ஸ் வந்து இந்த இன்செக்டிவோரஸ் பிளான்ட், இன்செக்டை பிடிச்சி சாப்பிடும், அந்த மாதிரி சொல்றோம். பொல்யூட்டன்ஸ், லிச்சன்ஸ்லாம் பொல்யூஷன் இருக்கிற இடத்துல வளராது, அந்த மாதிரி. பொல்யூட்டன்ஸ்னா ஏஜென்ட்ஸ் காசிங் பொல்யூஷன், பொல்யூஷனை ஏற்படுத்துறவங்க, அதான். ஸோ ஆல் ஆர்கானிசம்ஸ் ஃப்ரம் த ப்ரோகேரியாட்ஸ், ப்ரோகேரியாட்ஸ்னாலே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்க ப்ரோகேரியாட்ஸ்னு வந்தாலும் பாக்டீரியா. ப்ரோகேரியாட்ஸ்னா பாக்டீரியா, மறந்துடக்கூடாது. Prokaryotes to the most complex eukaryotes can sense and respond to environmental cues. So environmental stimulus க்கு respond பண்றது. Cues அப்படிங்கிறது இங்க stimuli தான், தூண்டி விடுறது தான். So that environmental cues, environmental stimulus க்கு respond பண்ண எல்லா living organismமும் முயற்சி செய்கிறது. Prokaryoteல இருந்து eukaryote வரைக்கும். Prokaryote is the simplest organism, bacteria. Eukaryoteங்கிறது ட்ரூ நியூக்ளியஸோட இருக்கக்கூடிய வெல் டெவலப்டு ஆர்கானிசம்ஸ். போட்டோ பீரியட் அஃபெக்ட்ஸ், இப்போ பிளான்ட்ஸ் சொல்றாங்க, ரீப்ரொடக்ஷன் இன் சீசனல் பிரீடர்ஸ், போத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ போட்டோ பீரியட் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு டேவை 24 ஹவர்ஸ்ல நீங்க வந்து லைட் எவ்வளவு நேரம், டார்க் எவ்வளவு நேரம் அப்படிங்கறது சொல்றது தான் போட்டோ பீரியட். போட்டோ பீரியட் அப்படிங்கிறது ஒரு 24 மணி நேரம் இருக்கு ஒரு நாளுக்கு. அதுல எவ்வளவு நேரம் லைட் இருக்கு உங்களுக்கு தெரியும். சம்மர்ல லைட் பீரியட் ஜாஸ்தியா இருக்கும், சீக்கிரம் விடிஞ்சு லேட்டா நைட் ஆகும். அதே வின்டர் சீசன்ல லேட்டா விடிஞ்சு சீக்கிரம் இருட்டிடும். ஸோ தட் அந்த லைட் பீரியட் வந்து நமக்கு வந்து டைரக்டா ரீப்ரொடக்ஷனை வந்து அஃபெக்ட் பண்ணும்.
So that seasonal breeders அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு பர்டிகுலர் சீசன்ல தான் அவங்க ரீப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க அவங்க பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மேங்கோ ட்ரீ இருக்கு, சம்மர்ல தான் நமக்கு ஃப்ளவர் வந்து மேங்கோ ஃப்ரூட் கிடைக்குது, சீசனல் பிரீடர் அது. ஓகே, ஆல் ஆர்கானிசம்ஸ் ஹேண்டில் கெமிக்கல்ஸ் என்டரிங் தேர் பாடிஸ். என்ன கெமிக்கல் உள்ள வரணும் என்ன கெமிக்கல் உள்ள வரக்கூடாதுங்கிறத எல்லா ஆர்கானிசமே ஹேண்டில் பண்ணும். All organisms therefore are aware, தெளிவா இருக்காங்க of their surroundings. surroundings பத்தி புரிஞ்சு வச்சிருக்காங்க, surroundings பத்தி விழிப்புணர்வோட இருக்காங்க. Human being is the only organism who is aware of himself. நம்மள பத்தியே நமக்கு தெரியும், நம்ம என்ன பண்றோம் நமக்கு தெரியுது. பிளான்ட்ஸ்க்கு தெரியாது, பிளான்ட்ஸ் போட்டோசிந்தசிஸ் பண்ணுதுன்னு பிளான்ட்ஸ்க்கு தெரியாது, பட் நமக்கு தெரியும் நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது. நம்மள பத்தியே நமக்கு தெரிஞ்சிருக்கு. That is has self consciousness. நமக்கு என்ன பண்றோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது, செல்ஃப் கான்சியஸ்னஸ். Consciousness therefore becomes the defining property of living organism. See, self consciousness நமக்கு இருக்கு, அதை தாண்டி எந்த ஒரு ஸ்டிமுலைக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணா அந்த கான்சியஸ்னஸ் அப்படிமோ அது லிவிங் ஆர்கானிசத்துக்கு மட்டும் தான் இருக்கு டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி. ஸோ தட் 3 things பார்த்திருக்கோம், மெட்டபாலிசம், செல்லுலார் ஆர்கனைசேஷன் அண்ட் மூணாவதா உங்களுக்கு கான்சியஸ்னஸ். இந்த மூணும் நமக்கு டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். when it comes to human beings it is all the more difficult to define the living state. ஸோ லிவிங் ஸ்டேட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஹியூமன் பீயிங்ல டிஃபைன் பண்றது ரொம்ப சிரமமாய் போகுது. காரணம் என்ன, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. we observe patients lying in கோமா ஸ்டேஜ்ல அவங்க வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து கை கால் உணர்ச்சியே இல்லாம அப்படியே படுத்திருக்கிறாங்க, சுயநினைவு இல்லாம படுத்திருக்கிறாங்க கோமா ஸ்டேஜ்ல இருக்கவங்க. லிவிங் ஸ்டேட்னா என்ன ஹியூமன் பீயிங்க்கு டிஃபைன் பண்றது மட்டும் கஷ்டங்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு கோமா, எந்த ஒரு சுயநினைவும் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல அப்படியே கிடக்குறாங்க, ஆக்சிடென்ட் ஆனதுனாலயோ இல்ல சம் அதர் மெடிக்கல் கண்டிஷன்னாலயோ. virtually supported by machines which replace the heart and lungs. ஸோ அவங்களுக்கு ஹார்ட் லங்ஸ் ஒர்க் ஆகலை அப்படின்னாலும், ஆனா ஹார்ட்டும் லங்ஸும் ஆரோக்கியமா தான் இருக்கு, பட் ஸ்டில் அவங்க ஆக்சிடென்ட் ஆனதுனால இல்ல ஏதோ ஒரு கண்டிஷன்னால கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க, அவங்களுக்கு ஹார்ட் அண்ட் லங் மெஷின்லாம் பொருத்திடுவாங்க. ஸோ மெஷின் அண்டர் மெஷின் அவங்களுக்கு பல்ஸ் ஒர்க் ஆயிட்டு இருக்கு, உயிரோட இருக்கிறாங்க. மெஷின்லாம் கழட்டினா அவங்க உயிருக்கு ஆபத்தாயிடுது, சாப்பிட முடியாது, லிக்விட் அதாவது ஃபுட்டு போகும். ஸோ அந்த மாதிரி the patient is otherwise brain dead. brain deadனா மூளையே வேலை செய்யல, அதனால brain dead அப்படி சொல்றோம். the patient has no self consciousness. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா அவருக்கு எதுவுமே தெரியாது. or such patients who never come back to normal life, living or non living. நார்மல் லைஃபுக்கு திருப்பி வரவே முடியாது அவங்களால, அவங்க லிவிங்கா நான் லிவிங்கா. இப்ப லிவிங் ஸ்டேட் ஆஃப் கோமா பேஷண்ட்டை நம்ம வந்து டிஃபைன் பண்றது, லிவிங்கா நான் லிவிங்கா சொல்றது வந்து ரொம்ப சிரமமாயி போகுது. பட் இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, இதுக்கு ஆன்சர், கோமா ஸ்டேட்ல இருக்கவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. நீங்க வந்து அவங்களுக்கு ஃபீவர் இருக்கிற மாதிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, அவங்களுக்கு வந்து நீங்க பாராசிட்டமால் இன்ஜெக்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களோட ஃபீவர் வந்து குறைஞ்சிரும். ஸோ தே ஆர் ரெஸ்பான்ஸ் டு கெமிக்கல்ஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்க. ஸோ அதனால லிவிங் தான், லிவிங் கேரக்டர் தான் இது, ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை லிவிங் கேரக்டர் தான். ஓகே, in higher classes you will come to know that all living phenomena are due to underlying interactions. so living phenomena அப்படிங்கிறது, லிவிங் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது எல்லா பாடியில நடக்கக்கூடிய எல்லா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் இன்டராக்ஷன்ஸ்னால தான் நடக்கிறது. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஷ்யூஸ் ஆர் நாட் பிரசன்ட் இன் த constituent of cells but arise as a result of interaction among the constituent of cells. இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ நல்லா பாருங்க, properties of tissue are not present in the constituent of cells அப்படின்னா என்ன? see, செல் இருக்கு, இந்த மாதிரி செல்ஸ் இருக்கு, ஓகேங்களா. ஒரு செல்லுக்கு இருக்கிற கேரக்டர் குரூப் ஆஃப் டிஷ்யூக்கு, அதாவது குரூப் ஆஃப் டிஷ்யூ குரூப் ஆஃப் செல்ஸ் சேர்ந்தா டிஷ்யூ, ஓகேங்களா. ஒரு டிஷ்யூக்கு இருக்கிற கேரக்டர் செல்ஸுக்கு இருக்காது, தனி செல்லுக்கு இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், xylem is a tissue. xylem is a tissue. xylemங்கிற டிஷ்யூ ரூட்ல இருந்து லீஃப் வரைக்கும் வாட்டரை கண்டக்ட் பண்ணும். ஒரு சிங்கிள் செல்லால ரூட்ல இருந்து லீஃபுக்கு வாட்டரை கண்டக்ட் பண்ண முடியுமா? முடியாது. சோ ஒரு டிஷ்யூக்கு இருக்கிற கேரக்டர் செல்லுக்கு கிடையாது, அதான் சொல்றாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஷ்யூ ஆர் நாட் பிரசன்ட் இன் த கான்ஸ்டிடியூயன்ட் செல்ஸ். சோ ஒரு டிஷ்யூக்கு இருக்கிற கேரக்டர் ஒரு செல்லுக்கு இருக்காது,
ஆனா கான்ஸ்டிடியூயன்ட் செல்னா என்ன அர்த்தம்? xylem is made up of cells. xylemல என்னென்ன செல்ஸ் இருக்கு? ட்ரக்கீட்ஸ் அப்படிங்கிற செல் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இதெல்லாம் படிப்போம், திருப்பியும் நம்ம அனாட்டமில நல்லா தெளிவா படிப்போம். வெசல் இருக்கு, xylem பேரன்கைமா இருக்கு, xylem பேரன்கைமா இருக்கு, xylem ஃபைபர்ஸ் இருக்கு. இந்த நாலும் சேர்ந்துதான் xylemங்கிற டிஷ்யூ ஃபார்ம் பண்ணுது. xylத்தோட கான்ஸ்டிடியூயன்ட் செல்ஸ்னா என்ன? xylemங்கிற டிஷ்யூ எந்த செல்ஸ்னால ஆனதோ அதுதான் கான்ஸ்டிடியூயன்ட் செல். ஒரு டிஷ்யூ இருக்குன்னா அந்த டிஷ்யூ வந்து செல்ஸால ஆனது. எந்த செல்ஸால ஆனது? அதான் கான்ஸ்டிடியூயன்ட் செல்ஸ் அப்படிங்கிறாங்க. So xylem is a tissue which conducts water from root to leaf. ரூட்ல இருந்து வேர்ல இருந்து இலை வரைக்கும் தண்ணியை கண்டக்ட் பண்ணுது xylemங்கிற டிஷ்யூ. அந்த டிஷ்யூக்கு இருக்கிற கேரக்டர், xylemங்கிற டிஷ்யூ எந்த செல்ஸால ஆனுச்சோ கான்ஸ்டிடியூயன்ட் செல்ஸ் ஆஃப் த பர்டிகுலர் டிஷ்யூ அதுக்கு இல்ல. எக்ஸாம்பிளுக்கு வெறும் ட்ரக்கீட், ஒரு ட்ரக்கீட் செல் எடுத்து வைங்க, ரூட்ல இருந்து ஸ்டெம்முக்கு வாட்டர் கண்டக்ட் பண்ணாது. எல்லா ட்ரக்கீட்ஸ், க்ரோர்ஸ் ஆஃப் ட்ரக்கீட்ஸ், லேக்ஸ் ஆஃப் ட்ரக்கீட்ஸ் சேர்ந்துதான் கண்டக்ட் பண்ணும். அதே போல வெசல்ஸ், க்ரோர்ஸ் ஆர் லேக்ஸ் ஆஃப் வெசல்ஸ் சேர்ந்துதான் வாட்டரை கண்டக்ட் பண்ணும். xylem parenchyma ஃபைபர் தனித்தனியா பார்த்தா அதுக்கு கண்டக்ஷன் கெப்பாசிட்டி கிடையாது. ஆனா அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு டிஷ்யூவா இருக்கும்போது வாட்டர் கண்டக்டிங் கெப்பாசிட்டி வந்துருது. அதுதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. But arise as a result of interactions among the constituent cells. இந்த செல்ஸுக்குள்ள இன்டராக்ஷன் நடக்கிறதுனால xylemங்கிற டிஷ்யூ வாட்டர் கண்டக்டிங் கெப்பாசிட்டி வந்துருச்சு. அதுதான் சிம்பிள். Similarly, properties of cellular organelles. Cellular organellesனா என்ன? செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் தான் செல்லுலார் ஆர்கனல்ஸ்னு சொல்வோம். செல்லுக்குள்ள யார் யார் இருக்கா? நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், கோல்ஜி அப்பரேட்டஸ், ரைபோசோம்ஸ், இவங்கெல்லாம் செல்லுலார் ஆர்கனல்ஸ் are not present in the molecular constituents of the organelle but arise as a result of interaction among the molecular components comprising the organelle. இங்க என்ன சொல்றாங்கன்னா ஆர்கனல் லெவலுக்கு வந்துடுறாங்க. ஒரு செல் இருக்கு, இந்த செல்லுல நியூக்ளியஸ் இருக்கு, மைட்டோகாண்ட்ரியா இருக்கு, குளோரோபிளாஸ்ட் இருக்கு. ஓகே, குளோரோபிளாஸ்டுக்குள்ள போட்டோசிந்தசிஸ் நடக்குது, போட்டோசிந்தசிஸ் நடக்குது. இந்த போட்டோசிந்தசிஸ் குளோரோபிளாஸ்ட் பண்ணும். ஆனா குளோரோபிளாஸ்டுக்குள்ள இருக்க மெக்னீசியம், குளோரோபிளாஸ்டுக்குள்ள இருக்கக்கூடிய மத்த கான்ஸ்டிடியூயன்ட்ஸ், அதுக்குள்ள இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸால பண்ண முடியாது. பட் குளோரோபிளாஸ்ட் போட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும். சோ குளோரோபிளாஸ்டுக்குள்ள இருக்க கான்ஸ்டிடியூயன்ட்ஸ் யாரு? மாலிக்யூல்ஸ். சோ மாலிக்யூல்ஸ் தனியா போட்டோசிந்தசிஸ் பண்ணாது. ஆனா அந்த மாலிக்யூல்ஸ் எல்லாம் சேர்ந்து குளோரோபிளாஸ்ட்ங்கிற ஒரு ஆர்கனலா ஃபார்ம் ஆகும் போது போட்டோசிந்தசிஸ்ங்கிற ஒரு ரியாக்ஷனை பண்ணுது. அதுதான் இங்க சொல்றாங்க. So these interaction result in emergent properties at a higher level of organization. So emergent அப்படினாலே இங்க என்ன வந்துருது அப்படின்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறது. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா எமர்ஜென்ட் அப்படிமோ. சீட்ல இருந்து அது ஜெர்மினேட் ஆகி பிளான்ட் வருதுன்னா சீடு எப்படி இருக்கு? ஷேப் இந்த மாதிரி இருக்கு. பட் பிளான்டோட ஷேப் எப்படி இருக்கு? லீஃப், ரூட்டோட இருக்கு. இது சீட்ல இருந்து தானே வந்துச்சு, அதுதான் எமர்ஜென்ட். சோ இங்க மாலிக்யூல்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? அப்படியே சின்ன சின்னதா இருக்கு. அதெல்லாம் சேர்ந்து ஆர்கனலா மாறும்போது டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்குல்ல, அதான் எமர்ஜென்ட். ஓகேங்களா? So that is the thing. Okay, so emergent properties at a higher level of organization நாலதான் இந்த செல்ஸ்ல இருக்கக்கூடிய கேரக்டர் இல்ல, ஆனா டிஷ்யூக்கு வந்துருது. ஏன்னா செல்ஸ் எல்லாம் சேர்ந்து டிஷ்யூவா மாறும்போது ஸ்பெஷல் கேரக்டர் வருது. This phenomena is true in the hierarchy of organizational complexity at all levels. So organizational complexity na என்னங்க அர்த்தம்? செல், group of cell, tissue, group of tissue, organ, group of organ system, group of organ systems சேர்ந்து ஆர்கானிசம் வருது. இதுதான் அந்த ஹையரார்க்கினா படிப்படியா இன்க்ரீஸ் ஆகுது. செல்லு, டிஷ்யூ, ஆர்கன் சிஸ்டம், ஆர்கானிசம். அதான். ஓகே, therefore we can say that living organisms are self-replicating. Living organisms are self-replicating அப்படின்னா என்ன அர்த்தம்? லிவிங் ஆர்கானிசம்ஸ் தங்களை தாங்களே மல்டிப்ளை பண்ணிக்குது. இவால்விங், என்விரான்மெண்ட்ல சேஞ்ச் வர மாதிரி பல வருடங்கள் ஆக 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 அது தங்களை வேரியேஷன்ஸ், டிஃபரன்சஸ் எல்லாம் வச்சு இவால்வ் ஆயிட்டு வருது. பரிணாம வளர்ச்சின்னு சொல்லுவோம், அது நடந்துகிட்டு இருக்கு. செல்ஃப் ரெகுலேட்டிங்னா என்ன அர்த்தம்? பாப்புலேஷன்ல ஒரு கண்ட்ரோல்ல இருக்கும், அதான் செல்ஃப் ரெகுலேட்டிங். இன்டராக்டிவ் சிஸ்டம் கேப்பபிள் ஆஃப் ரெஸ்பாண்டிங் டு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை. ஸோ உடம்புக்குள்ள இன்டராக்ஷன்ஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலைனா வெளியில இருந்து வர தூண்டுதலுக்கு தகுந்த மாதிரி நம்மளால ரெஸ்பாண்ட் பண்ண முடியும்.
Biology is the story of life on earth. Biology அப்படிங்கிறது biology படிக்கிறோம் இல்லையா, எர்த்ல லைஃப் வாழ்க்கை உயிருள்ள லிவிங் ஆர்கானிசம்ஸ்லாம் வாழ்றாங்கல்ல, அவங்க எப்படி வந்து தோன்றி இப்போ வளர்ந்துகிட்டு இருக்காங்கங்கிற ஸ்டோரி தான் பயாலஜி. ஸோ பயாலஜி இஸ் த ஸ்டோரி ஆஃப் லைஃப் ஆன் எர்த். பயாலஜி இஸ் த ஸ்டோரி ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆன் எர்த். ஸோ லிவிங் ஆர்கானிசம்ஸ் எப்படி இவால்வ் ஆகி வந்து குரங்குல இருந்து மனுஷன் வந்தாங்கலாம் சொல்றாங்கல்ல, அது ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் பிரசன்ட், இப்ப இருக்கிறது, பாஸ்ட் முன்னாடி இருந்தது, ஃபியூச்சர் இனிமே வரப்போகுது, ஆர் லிங்க்டு டு ஒன் அனதர் பை ஷேரிங் ஆஃப் காமன் ஜெனட்டிக் மெட்டீரியல். எல்லா ஆர்கானிசத்துக்குமே ஜெனட்டிக் மெட்டீரியல், எக்ஸப்ஷன் ஆர்என்ஏ வைரஸ். ஆர்என்ஏ வைரஸை மட்டும் தூக்கி ஓரமா வச்சிருங்க. எல்லா லிவிங் ஆர்கானிசத்துக்கும் ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ தான், பட் டு வேரியிங் டிகிரிஸ். அந்த டிஎன்ஏவோட லென்த், டிஎன்ஏல கூடிய அந்த நைட்ரோஜன் பேசஸோட நம்பர்ஸ் இதெல்லாம் டிஃபர் ஆகும். பட் எல்லா லிவிங் ஆர்கானிசத்துக்கும் எக்ஸப்ட் ஆர்என்ஏ வைரஸ், அதை மட்டும் விட்டுட்டா டிஎன்ஏ வைரஸ் கூட டிஎன்ஏ தான். ஸோ எல்லா ஆர்கானிசத்துக்கும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஜெனட்டிக் மெட்டீரியல் தான், டிஎன்ஏ தான். பட் அந்த டிஎன்ஏவோட அமைப்புல டிஃபரன்சஸ் இருக்கு. லென்த், அந்த நம்பர் ஆஃப் நைட்ரோஜன் பேசஸ், அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் நைட்ரோஜன் பேசஸ், இதுல மாற்றம் இருக்கு. ஓகேங்களா? சரி, அப்போ பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் எல்லாமே லிங்க்டு தான். டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்ட், நாளைக்கு இந்த தனி டாபிக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ, இந்த செகண்ட் பார்ட் இப்போ முடிக்கலாம். இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம்? லிவிங் கேரக்டர்ஸா பார்த்திருக்கோம். மெட்டபாலிசம், மெட்டபாலிசம் அப்படிங்கிறது லிவிங் கேரக்டர், அதாவது டிஃபைனிங் கேரக்டர்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். மெட்டபாலிசத்தை தொடர்ந்து நம்ம என்ன பார்த்தோம்? செல்லுலார் ஆர்கனைசேஷன், அதுக்கடுத்து கான்சியஸ்னஸ். இதெல்லாம் வந்து நமக்கு லிவிங் ஆர்கானிசத்துல மட்டுமே இருக்கிறது, நான் லிவிங் திங்ஸ்ல இல்ல, வித்தவுட் எக்ஸப்ஷன். இந்த ஒரு லிவிங் நான் லிவிங் திங்ல மட்டும் இருக்கு பண்ணலாம் சொல்ல முடியாது, லிவிங் திங்ஸ்ல மட்டுமே இருக்கும். இன்னைக்கு நடத்துனதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா, நேத்து இன்னைக்கு நடத்துனதுல டவுட் இருந்தா ரைஸ் ஹேண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து கேட்கலாம் நீங்க. Hope you all enjoyed the class. நாளைக்கு diversity in the living world 1.2 ஆரம்பிச்சு முடிச்சிடுவோம். சொல்லுங்கப்பா, என்ன டவுட் பா? சப்ருதா, என்ன டவுட் உங்களுக்கு? சொல்லுங்க சார். இப்போ வந்துட்டு மெட்டபாலிசம் அண்ட் செல்லுலார் ஆர்கனைசேஷன் இருக்குங்க சார். ஆமா, அதுக்கு வந்துட்டு ரீசன் அசெஷன் மாதிரி ஏதாச்சும் क्वेश्चन ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றீங்களா சார்? அசஸ் அண்ட் ரீசன் மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி, இப்போ மோஸ்ட்லி நம்ம இந்த 2023 क्वेश्चन பேப்பர்ல கூடிய அசஸ் அண்ட் ரீசன் क्वेश्चंस எல்லாமே எடுத்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்க லைன்ஸ் தான் கேட்டிருக்கான், எதுவுமே கிரியேட்டட் கிடையாது. அசஸ் அண்ட் ரீசனை பொறுத்த வரைக்கும் ஒரு 7-8 கொஸ்டின் இருக்கு. அந்த 7-8 கொஸ்டினுமே எப்படிப்பா கேட்டிருக்கான் அப்படின்னா அப்படியே லைனை பிடிச்சி கேட்டிருக்கான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க கேட்கற மாதிரி நம்ம பார்ப்போமே, செல்லுலார் மெட்டபாலிசம். ஓகே, இங்க அசஸ் வந்து ஆல் பிளான்ட், அனிமல்ஸ், ஃபங்கை அண்ட் மைக்ரோப்ஸ் எக்ஸிபிட் மெட்டபாலிசம் அப்படின்னு அசஸ். Reason is the sum total of all chemical reactions occurring in our body is metabolism னு கொடுத்துருவாங்க. இப்படி கொடுத்துட்டா நம்ம assess and reason ரெண்டுமே கரெக்ட், reason is correct explanation of assess னு கண்டுபிடிச்சிடலாம். But the thing is, sometimes என்ன பண்ணுவானா, உங்களுக்கு assess and reason எங்க டஃப் ஆகுதுன்னு நான் சொல்றேன் சார். நமக்கு வந்து NCERT லைன்ல இருந்து தான் assess and reason 2023ல கேட்டிருக்கான், 2024லயும் அப்படிதான் கேட்பான். So that easy answer பண்ணிடலாம். But why students are struggling to answer this assess and reason type அப்படிங்கிறது next. இப்ப பாருங்க, இங்கதான் விஷயம். All plants, animals, fungi and microbes exhibit metabolism because அப்படிங்கிற வேர்டுக்கு ஆன்சரா போட்டு ரீசன் இது கொடுத்திருந்தாங்கன்னா உங்களுக்கு assess and reason ரெண்டுமே கரெக்ட், reason is correct explanation ஆன்சர் போட்டுடலாம். அடுத்து all plants, animals, fungi and microbes exhibit metabolism கொடுத்துட்டு next no non-living object exhibit metabolism னு ரீசன்ல கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், that is not the correct reaction. So correct reason, that is not correct reason. Both assess and reason ரெண்டுமே true, but reason is not correct explanation to assess and option நீங்க சூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல நல்லா கவனிங்க, all plants, animals, fungi and microbes exhibit metabolism. ஓகேயா சார்? பிகாஸ்ங்கிற வார்த்தையை போட்டு நோ நான் லிவிங் ஆப்ஜெக்ட் எக்ஸிபிட்ஸ் மெட்டபாலிசம்னா மீனிங் வராது. சொல்றேன் நான் எப்படின்னு. லிவிங் ஆர்கானிசத்துல மெட்டபாலிசம் இல்லாததுனால
எல்லாத்துலயும் மெட்டபாலிசம் நடக்குது அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? Yes, sir. ஆமாவா இல்லையாப்பா? Yes, sir. Yes, sir. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? Yes, sir. புரியுதுங்க சார். அசஸ் அண்ட் ரீசன் கொஸ்டின் நம்ம NCERT லைன் டு லைன்ல இருந்து தான் எடுத்திருக்காங்க. நமக்கு 2023லனாலும் கூட ஏன் குழந்தைங்க அதுல வந்து தவறு செஞ்சிருக்காங்க, ஏன் வந்து குழந்தைங்க வந்து அதை டஃபா ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, ரெண்டு ஆப்ஷன், ஒன்னு அசஸ் அண்ட் ரீசன் ரெண்டுமே கரெக்ட், அடுத்ததும் அசஸ் அண்ட் ரீசன் ரெண்டுமே கரெக்ட். இந்த ரெண்டு ஆப்ஷனுக்கு கடைசியா ஒரு லைன் கொடுத்திருப்பான், ரீசன் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன், ரீசன் இஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பான். இங்கதான் கன்ஃபியூஷனே. அடுத்தடுத்த லைன் கொடுத்திருந்தா கரெக்ட் ரீசன். நான் இதை வந்து அந்த 2023 கொஸ்டினை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன் நான் உங்களுக்கு. ஓகே, இப்போதைக்கு நீங்க ஆன்சர் பண்றேன், அதுக்கு அடுத்து அந்த கொஸ்டினை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்புறமா. All living plants, animals, fungi and microbes exhibit metabolism because the sum total of all chemical reaction occurring in our body is metabolism. அப்படிங்கிறது வந்திருந்தா பிகாஸ் போட்டு மெட்டபாலிசம்னா என்னங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா அது கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் டு அசர்ஷன். ரீசன் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் டு அசர்ஷன். இங்க ஒரு லைனை கொடுத்து இங்க ஒரு லைனை கொடுத்திருந்தான் அப்படின்னா அதோட எக்ஸ்பிளனேஷன் இவன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் சூஸ் பண்ணுப்பா. இப்படிதான் அசர்ஷன் ரீசன் கேட்பாங்க. அதர் தென் தட் சி அண்ட் டி இருக்கும். அதாவது அசர்ஷன் இஸ் ட்ரூ, ரீசன் இஸ் ஃபால்ஸ். அசர்ஷன் இஸ் ஃபால்ஸ், ரீசன் இஸ் ட்ரூ இருக்கும். அதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். மொதல் ஆப்ஷன் ஏவா பிங்கிறது தான் கஷ்டமே. அதாவது ரெண்டுமே கரெக்டா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதுதான் கஷ்டமே. கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீங்க நல்ல தரவா படிச்சிருக்கணும். நல்லா அடுத்தடுத்த லைன்ல அவன் ஒண்ணும் இல்ல, சிம்பிள் தான். பிகாஸ்ங்கிற வார்த்தையை போட்டு பார்த்து அதுக்கு ஆன்சரா வந்துச்சுன்னா கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். பிகாஸ்ங்கிற வார்த்தையை போட்டு அதை டிஃபைன் பண்ணல, எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா ரெண்டும் கரெக்ட் தான், ஆனா கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. ரீசன் இஸ் நாட் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணணும். ஓகே சார், இங்க வந்து செல்லுலார் ஆர்கனைசேஷனுக்கு பக்கத்துல ஹென்ஸ்னு ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்கல்ல சார்? இங்க எங்கப்பா? இங்க ஹென்ஸ்னு ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்கல்ல சார்? ஹென்ஸ்னா சோ, அதனால அப்படினா இருக்கும். எங்க ஹென்ஸ்னு கொடுத்திருக்காங்க? எந்த லைன்ல? செல்லுலார் ஆர்கனைசேஷன் முன்னாடி சார், இந்த பிளாக் லெட்டர்ஸ்ல இருக்குல்ல சார் கீழ. ஹென்ஸ்னா அதனால, சோ அப்படினு அர்த்தம். ஓகே சார். சோ அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா ஐசோலேட்டட் மெட்டபாலிக் ரியாக்ஷன் வந்து இன்வைட்ரோ நடக்குதுனாலும் அது லிவிங் ரியாக்ஷன் தான். இவங்க இந்த பேராகிராஃபே சொல்லிட்டு இந்த பேராகிராஃப்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க, மெட்டபாலிசம்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க இல்லையா? சோ அப்படிங்கிறது மெட்டபாலிசத்தை தான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சோ செல்லுலார் ஆர்கனைசேஷன், ஏன்னா அவுட் சைட் த செல் நடந்தா கூட ஆக்சுவலி அவுட் சைட் த செல் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி நடக்காது. நம்மளா முயற்சி செஞ்சு அதை நடத்தி காமிக்கிறோம். புரியுதாப்பா? வித்தவுட் யுவர் எஃபர்ட், வித்தவுட் சயின்டிஸ்டோட எஃபர்ட் இல்லாம மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி நடக்கவே நடக்காது அவுட் சைட் த செல். சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்றான், ரொம்ப எஃபர்ட் போட்டு அந்த மெட்டபாலிக் ரியாக்ஷனை அவுட் சைட் த செல் நடத்தி காமிக்கிறான். அப்ப செல்லுக்குள்ள நடத்துறத ரெப்ளிகேட் பண்ணி காமிக்கிறேன். என்னோட எஃபர்ட்லன்னா அது நடக்காது. சோ தட் அது லிவிங் ரியாக்ஷன் தான். அதுவா நடக்கல, அதை நடத்தி காமிக்கிறோம் நம்ம அவுட் சைட் த செல். சோ செல்லுலார் ஆர்கனைசேஷன் இருந்தாதான் மெட்டபாலிசம் நடக்கும். சோ மெட்டபாலிசம் அண்ட் செல்லுலார் ஆர்கனைசேஷன் ரெண்டுமே லிவிங் கேரக்டர் அப்படிங்கிறாங்க. தேங்க் யூ சார். ஓகே, வெல்கம் பா. வேற யாருக்கு டவுட் இருக்குங்களா? அது கட் பண்ணிடுங்க. ஓகே, வேற யாருக்காவது டவுட் இருக்குங்களா? ஓகே, நாளைக்கு காலையில கிளாஸ் இருக்கு. நாளைக்கு காலையில 1.2 முடிச்சிருவோம். தேங்க்யூ சோ மச். டேக் கேர். பை. See you. தேங்க்யூ. நல்லா படிங்க. தேங்க்யூ.